வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குதா? கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதின பிறகு அந்த ரிசல்ட்டை பார்த்ததும் மனசு உடைந்து போன அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இந்த தடவை நம்ம பாஸ் ஆகலை, இது நம்மளால் முடியாது போலையே, இப்படி பலர் அந்த நேரத்தில் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு தோல்வி உங்கள் கனவை முடித்து விடாது. அரசு தேர்வில் வெற்றி பெற்ற பல அதிகாரிகளுக்கும் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கல. பலர் 2 முறை 3 முறை, ஏன் ஒரு சிலர் 5 முறை கூட முயற்சி செய்த பிறகு தான் வெற்றி பெற்றார்கள். அதனால் ஃபெயிலியர் என்பது எண்ட் அல்ல, அது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். தோல்வி வந்த பிறகும் நீங்கள் ஒரு 3 விஷயத்தை செய்ய வேணும். முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது, எந்த சப்ஜெக்டில் கம்மியாக நமக்கு மார்க் வந்தது, எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட்டு சரியாக இருந்ததா, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சரியாக இருந்ததா, இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இது மிகவும் முக்கியம். அடுத்த முயற்சியில் புதிய ஸ்டடி பிளான், ரெகுலர் ரெவிஷன், மார்க் டெஸ்ட், ப்ராக்டிஸ், இவை அனைத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். மிக முக்கியமானது மோட்டிவேஷன் மெயின்டைன் பண்ணுவது. ஒரு தோல்வி வந்ததற்காக உங்கள் கனவை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக வரும். நீங்கள் இன்று தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் நாளை அதே எக்ஸாமில் நீங்கள் டாப்பராக வரலாம். அது உங்கள் முயற்சியில் தான் இருக்கிறது. நீங்கள் அரசு தேர்வுக்கு தயாராக இருந்தால் தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம், அதை ஒரு லெசனாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சேனல் மூலம் நாங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கைடன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை மீண்டும் தொடங்குங்கள். உங்களாலும் முடியும். வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது.